ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனல் பாருங்கள். இன்றைக்கி வந்து சீ தமிழில் வந்து புதிய ஒரு சீரியல் வந்து வெளியாகிருக்குது. அது இன்னும் வந்து அது சீரியல் வந்து தொடங்கலை. அது இந்த ப்ரோமோ வந்து வெளியாகிருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த நாடகத்தின் ஒரு கருப்பொருள் வந்து ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது. அந்த கூட்டு குடும்பத்துக்கு வந்து ஒரு தலைவி இருக்கிறாங்க. வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாரையுமே வந்து சரிசமமாக பார்க்குற ஒரு குணம். அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஒரே மாதிரி உடுப்பு போடணும், ஒரே மாதிரி எல்லாருமே இருக்கணும், பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நினைக்கிற ஒரு மனநிலை கொண்ட ஒரு குடும்ப தலைவி. அதாவது ஒரு சின்ன பிள்ளை கேட்பாங்க, நம்ம இந்த பைக் வந்து இந்த வீட்டிலேயே இருக்குது, இவ்வளோ வசதியான வாகனங்கள் இருந்தாலும் ஏன் இந்த பைக் மட்டும் இதிலே இருக்குன்னு கேட்க வந்து அவள் சொல்லுவாங்க, இந்த பைக் தான் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் இந்த அளவுக்கு வசதியாக வாழ்கிறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடித்தளம் போட்டது என்று சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி கேட்குமே, நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி உடுப்பு போடுறோம்னு சொல்லி கேட்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போடுறது என்னத்துக்கு, எல்லோரும் பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி. அதே போல் தான் நாங்களும் வந்து கூட்டு குடும்பமாக ஒரே மாதிரி எல்லோரும் பாகுபாடு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி வந்து இருக்கிற ஒரு குடும்பத்தில் வந்து எப்படிப்பட்ட ஒரு மருமகள் வரணும்னு சொன்னால், அவங்கள மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மருமகள் வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஆப்போசிட்டாக என்னன்னு சொன்னால், ஹீரோயினியை காட்டுறாங்க. 2 பேருமே வந்து ட்வின்ஸ். வந்து அவங்களோட வீட்லேயும் வந்து அம்மா அப்பா வந்து ஒரே மாதிரி வந்து புது உடுப்பு எடுத்து கொடுப்பாங்க. அவங்களோட அக்காவுக்கு வந்து தங்கச்சி போடுற மாதிரி உடுப்பு போட பிடிக்கலைன்னு சொன்னால், நானும் நீயும் ஒன்றில்லை, என்ன சொல்கிறது, உருவத்துலேயும் ஒன்றில்லை, குணத்துலேயும் ஒன்றில்லை, அப்போ என்ன மாதிரி வந்து நீ உடுப்பு போடுறேன்னு சொன்னால் நான் போட மாட்டேன், ஒன்று நீ போடணும் இல்லாட்டிக்கு நான் போடணும் என்று சொல்லுவாங்க. அப்போ தங்கச்சி வந்து என்ன சொல்லுவாங்கண்டா, சரி நான் இந்த உடுப்பு மாற்றிட்டு வரேன், நீயே வந்து இந்த உடுப்பு போடணும்னு சொல்லுவாங்க. இப்படி என்னன்னு சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் வந்து 2 பேருமே வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ எப்படியோ அந்த 2 பேரும் தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறாங்கன்றது தெரியுது இந்த கதையில். அப்போ இவங்க போய் அந்த அண்ணாமலை குடும்பத்தில் எப்படி வாழ போகிறாங்கன்றது தான் இந்த சீரியல்கிட்ட கதை. இந்த சீரியல் வந்து எப்போ தொடங்க போகுதுன்னு தெரியலை. புதுசாக ஒரு சீரியல் தொடங்க போகுதுன்னு சொல்லி ஒரு ப்ரோமோ வெளியிட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த சீரியல்ட நேம் வந்து அண்ணாமலை குடும்பம்னு சொல்லி தான் இந்த சீரியல் வந்து நேம் இருக்குது. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.